இந்த மாலை வேளையில் திருமாணிக்கம் படத்தின் வெற்றி சந்திப்பிற்கு வந்திருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளே, இணையதள வலைத்தள மற்றும் மதிப்புமிக்க பதிப்புமிக பத்திரிகை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். ரெண்டு விஷயம் சம்மந்தம் இல்லை, ரெண்டு விஷயம் சம்மந்தம் இருக்குது. என்னென்னா, இந்த படத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா இந்த படத்தில் நான் நடிக்கலை. இந்த ஜீக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா ஜீயுடைய எந்த ஒரு வெப்சீரியல்லையோ சினிமாவிலும் நடிக்கலை. ஆனால் ஜீக்கும் எனக்கு சம்மந்தம் இருக்குது. ஜீ கொண்டாடிய அத்தனை குடும்ப விருதுகளையும் நான் பரிசு வழங்கியிருக்கேன். ஜீயை சார்ந்த திரு சாய் பரத் என்னுடைய 15 வருஷ நண்பர். இன்னொரு சம்பந்தம், என்னுடைய 2 நண்பர்கள், அருமை சகோதரர் சமுத்திரகனி, என்னுடைய நண்பன் நந்தா பெரியசாமி. இந்த 2 நண்பர்களும் என் வாழ்க்கையில் பல வருடம் என்னோட பயணித்தவங்க. அவங்களுடைய வெற்றியை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். ஒரு இயக்குனருடைய வெற்றி தொடர் முயற்சி அப்படிங்கிறத காலங்காலமாக தமிழ் சினிமா பார்த்துக்கிட்டே இருக்கும். நான் அந்த ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவை நந்தா பெரியசாமி தான் நான் காலங்காலமாக பார்த்துட்ருக்கேன். ஏன்னா நடுவில் நானாக இருக்கட்டும், சகோதரர் சமுத்திரக்கனி அவர்களாக இருக்கட்டும், நடிக்க போயிட்டோம். ஒரு லேவிஷ் லைஃப்குள்ளே அடாப்ட் ஆகிக்கிட்டோம். ஷூட்டிங் நடித்தா காசு, கால்ஸ் இல்லைன்னா வீட்டில் ரெஸ்ட்டு, மாதத்துக்கு 2 படம் நடித்தா கூட போதும், வாழ்க்கை ஓடிடும் அப்படிங்கிற ஒரு சுகவாசியாக நாங்கள் மாறிட்டோம். ஆனால் நடிப்புக்குள்ளேயும் போகாமல் தன்னுடைய வாழ்க்கை சினிமா தான், டைரக்ஷன் தான், இதில் நான் ஒரு நாள் ப்ரூவ் பண்ணியே தீருவேன் அப்படின்னு பத்திரிகைக்காரங்கள்லாம் அச்சிப்பலையில் வந்து ப்ரூவ் பார்த்து பண்ணுற மாதிரியே தன்னுடைய வாழ்க்கையை ப்ரூவ் பார்த்து இன்றைக்கி ஒரு பிழை இல்லாத ஒரு மிக சிறந்த படத்தை எடுத்தவர் தான் திரு மாணிக்கம் தந்தையுடைய நண்பர் நந்தா பெரியசாமி. அடிப்படையில் என்னுடைய குடும்ப நண்பரும் கூட. என்னுடைய காதல் திருமணத்தை அவர் நடத்தி வச்சார், அவருடைய காதல் திருமணத்தை நான் நடத்தி வச்சேன். என்னுடைய காதல் திருமணத்துக்கு வந்தப்போ எப்படா எல்லாத்தையும் விட்டு கல்யாணம் பண்ணுறேன், என்னாலாம் முடியாது தம்பி, நான்லாம் வந்து அப்படியே அழுதுருவேன் அப்படின்னா. முதல் வாரம் நான் பின்னாடி உட்காந்துருக்கேன், அவன் ஸ்கூலில் போயிட்டுருக்கான். அடுத்த வாரம் நான் வந்து ஓட்டிகிட்டு இருக்கேன், அவன் பின்னாடி உட்காந்துருக்கேன் அவன் கல்யாணத்துக்கு. என்ன பங்காளி, ஒரு வருஷம் கூட ஒரு கேள்வி கேட்டு எப்படா சொந்த பந்தெல்லாம் மறந்துட்டு கல்யாணம் பண்ணி இப்போ எப்படான்னு விடு பங்காளி, வாழ்க்கையே அப்படி தான் அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேருமே மிக சிறந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து காட்டியிருக்கோம். காதல் திருமணம் பண்ணாலும் அவனுக்கு 2 குழந்தைகள், மிக சிறந்த படிப்பாளிகள். எனக்கு 2 குழந்தைகள், எங்கள் பிள்ளைகள் நல்ல படிப்பாளிகள். உங்களுடைய ஆசீர்வாதத்தினுடைய மகன் வந்து மார்ச் மாதத்துலேருந்து ஹீரோ நடிக்க போகிறான். நண்பர் சமுத்திரகனி அவர்கள் சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றுச்சு. வெற்றி என்பது கல்லா கட்டுவதில் மட்டுமல்ல, பார்த்த மனிதர்களின் மனதை நிறைப்பது, மனதில் வந்து பூர்த்தியாவது, அவங்கள வந்து அப்படி புல்லரிக்க செய்வது. அந்த விஷயத்தில் திருமாணிக்கம் வந்து ஏகப்பட்ட மெசேஜ் எனக்கு வந்து பார்த்துட்டே இருப்பேன். நந்தா பெரியசாமிக்கு வந்து அமெரிக்காவில் வந்திருக்கோம், ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்கோம், லோக்கல்லேருந்து பண்ணியிருப்பாங்க. சார் இதேமாரி தொடர்ந்து படுங்க சார் என்ன ஒரு ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ்ங்க, தமிழ் சினிமாவில் இருக்கிறவங்க படம் ரிலீஸ் ஆனால் அடுத்த படத்துக்கு போயிடுவாங்க. ஒரு ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ், சார் எப்படி சார் அந்த படம் எடுத்தீங்க, இவ்வளோ நேர்மையான ஒரு படம் இருக்குது, எவ்வளோ கஷ்டம் தெரியுமா சார், அப்படியே வியாபிச்சுக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து அவருக்கு வாய்ஸ் மேலே ஒவ்வொருத்தரும் அனுப்பிட்டே இருக்காங்க. நாடு கடந்து கண்டம் கடந்து வந்துக்கிட்டே இருக்குது. இதை விட சிறந்த வெற்றி எந்த இயக்குனரால் கொடுக்க முடியும் சொல்லுங்கள்? கல்லா நிறையின்னு வருத்தப்பட்டார் சார். கல்லா நிறையும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மேஜிக்கை தெலுங்கில் பண்ணிங்கள்ல. நல்ல படைப்புகள் நாட்கள் கடந்து முள்ளு மலரும் ஒரு பெரிய உதாரணம், உதவி பூக்கள் ஒரு பெரிய உதாரணம். இந்த படம் எல்லோர் மனசுலையும் நீங்கள் பாருங்கள், இந்த தேட்டரெல்லாம் பல தேட்டரில் இல்லை நான் வருத்தப்பட்டேன்னாரு. உங்களை மாதிரியே பல பேர் இந்த படம் நல்ல படம்னு ரிவ்யூ பார்த்துட்டு மிக சிறந்த படம்னு கேள்விப்பட்டு தேட்டருக்கு போய் பார்க்காதவங்க இந்த படம் எப்படா ஓடிடியில் வந்து பார்ப்போன்னு வெயிட் பண்ணதுடைய விளைவு தான் ஓடிடியில் ரிலீஸ் ஆகி 2 நாளில் 17 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. அப்போ இந்த 17 லட்சம் பேரும் தேட்டரை போய் படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு தேட்டர் இல்லாதனால திரும்பி வந்தவங்க. அப்போ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படங்கிறது இந்த முதல் 2 நாளையும் ப்ரூவ் ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் தயவுசெய்து வருத்தப்படாதீங்க பிரதர். நீங்கள் சொன்ன அந்த ரவி சார் இப்போயே காப்பாற்றப்பட்டு விட்டார், வருத்தப்படாதீங்க. நான் நந்தாவை அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன், நந்தா வந்து கழுகு மாதிரி. கழுகு பற்றி இப்போ தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க, நான் 10 வருஷம் முடியாது அதை படிச்சிருக்கேன். கழுகு என்ன பண்ணும், தன்னுடைய சிறகுகள், தன்னுடைய அழகு, தன்னுடைய நகங்கள்லாம் பழுதாயிடுச்சுன்னா ஒரு பெரிய மலையில் போய் உட்காந்து தன்னுடைய பழைய நகங்களை பிச்சு போட்டுரும், ரத்தம் வர வர. தன்னுடைய பழைய அழகுகளை வந்து பிச்சு போட்டுரும், ரத்தம் வர வர. ரத்தம் சொட்ட யாருக்கும் தெரியாத ஒரு மலை முகடில் போய் அதை ஒளிஞ்சு வாழும். ஒரு மாதம் 2 மாதத்துக்கு அப்புறம் புதிய சிறகுகளும்
புதிய நகங்களும் புதிய அழகுகளும் முளைத்ததுக்கப்புறம் மீண்டும் அதே ஒரு பலத்தோட, பழைய கழுகின் பலத்தோட மறுபடியும் பூமிக்கு வரும் இறையெடுக்க. அந்த மாதிரி தினம் தினம் தன்னுடைய அழகையும் நகங்களையும் கூர்மைப்படுத்திக் கொள்வதும் தான் நந்தா பெரியசாமி. ஏன்னா நந்தா பெரியசாமி வந்து முயற்சி பண்ண காலத்தில் இருந்த சமகாலத்து டைரக்டர்லாம் இன்றைக்கி பல பேர் இல்லை. நந்தா பெரியசாமியுடைய பயணித்தவர்கள் பல பேர் சினிமா முடியலன்னு ஓடி பண்ணவங்களை நான் பல பேர் பார்த்துருக்கேன். எங்கள் டீம்லேயே கிட்டத்தட்ட நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். அவ்வளோ தூரம் முயன்றவன் இன்றைக்கி வரைக்கும் ஜெயிச்சிட்ருக்கான்னா அவனுடைய கழுகுத்தன்மை தான் இவ்வளோ பெரிய முக்கியமான காரணம். அவனுடைய வெற்றியை நான் எப்படி பார்க்குறேன்னா, கத்திரி வெயிலில் போகும்போது வந்து ஒரு விசை தறியாளன் வந்து சொந்தமாக ஒரு தறி செஞ்சு ஒரு கதராடையை நம்ம கொடுத்தா எவ்வளோ குளுமையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு நண்பனுடைய வெற்றியை நான் மிக குளுமையாக பார்க்குறேன். இந்த வெற்றி நந்தா பெரியசாமி போல தொடர்ந்து முயற்சிப்பவர்களுக்கும் நந்தா பெரியசாமியின் வயதில் இருப்பவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ரோல் மாடலாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வெற்றி எனக்கு ஒரு சின்ன வருத்தம். இந்த ஒரு மிக சிறந்த படத்தை பத்திரிகைகளும் ஊடகங்களும் ஓரளவுக்கு மக்கள்கிட்ட சரியான ஒரு கவன ஈர்ப்பை கொண்டு போலியோங்கிற ஒரு கவலை எனக்கு இருக்குது. அந்த ஒரு கவலை தான் எனக்கு. இந்த படம் வந்து நீங்கள் எழுதி வச்சுங்க, இது ஹிந்தியில் படமாக்கப்படும் சார். இந்த படம் அதில் சமுத்திரக்கனிக்கு அண்ணனுக்கு ஈக்குவலான ஒரு நடிகரோ இல்லை அவரே கூட ஹிந்தியில் போய் லான்ச் ஆகலாம். ஏன்னா அந்த நடிப்பை வந்து அவ்வளோ ஏன்னா இதெல்லாம் இவர் தான் பண்ண முடியும். வந்து நின்னாவே ஒரு நல்லவரும் தெரிகிற ஒரு 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 இமேஜை கிரியேட் பண்ணது வந்து நம்முடைய நண்பர் அவர்கள். இந்த இமேஜுக்கு எத்தனை பேர் இருக்குன்னு தெரியாது. இந்த படம் வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து சமுத்திரக்கனி அவர்களை கொண்டு போகணும்னு நம்புகிறேன். அதாவது வந்து சில படங்கள் நல்லா நடிச்சிருக்காரு, பெர்ஃபார்மன்ஸ் பின்னிட்டார் அப்படிம்பாங்க. ஆனால் ஒரு கேரக்டருக்கு இமேஜ் வேணும்னா அந்த இமேஜ் 100% அடாப்ட் ஆன யாருன்னா நம்முடைய நண்பர் சமுத்திரக்கனி அவர்கள். நல்ல அதாவது எப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்படி இருப்பார்னா சிவாஜியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்பாங்க. அது மாதிரி நல்லவன் எப்படி இருப்பான் அப்படின்னா சமுத்திரக்கனி அவர்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி ஒரு உதாரணமாகவே அவர் கிடைச்சப்பட்ட கேரக்டர்லாம் கிடச்சிருக்கு. நான் அப்படி இல்லை, வில்லன், காமெடியன், கேரட் ஆர்டிஸ்ட்டு, கொடூர வில்லன், பயங்கர காமெடியன், இப்படி வந்து எனக்கு இமேஜே கிடையாது. ஆனால் ஒரு மிக சிறந்த மனிதனுக்கு ஒரு இமேஜை வந்து கடவுள் வந்து அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டார். அது அவருடைய உள்ளது கிடைச்ச பரிசு. அந்த உள்ளமே உருவமாக மாறி இன்றைக்கி இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு. இந்த வெற்றியை ரொம்ப சந்தோஷமாக நான் கொண்டாடுறேன். இதேமாரி தொடர்ந்து நந்தா பெரியசாமி பல வெற்றி படங்களை கொடுத்து இன்னும் பெரிய இடத்துக்கு போன வேண்டிக்கிறேன். வந்திருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், பத்திரிகைக்கார நண்பர்களுக்கும், வலைதள நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம்.